வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கில் அப் வித் ஸ்டான் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம ஆட்டோமேஷன் வித் ஸ்டான் சீரிஸ் இன் தமிழ்ல எப்படி ஒரு அமேசானுடைய EC2 இன்ஸ்டன்ஸ் AWSல ரன் ஆகக்கூடிய வர்ச்சுவல் மெஷினை வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்படி ஸ்டாப் பண்றது ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத நம்ம ஆட்டோமேட் பண்ணி பார்க்க போறோம். இப்ப எதுக்காக நம்ம வந்து ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டம் சர்வரை வந்து ஸ்டாப் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, எல்லா சர்வர்ஸும் வந்து நமக்கு எப்பவுமே தேவைப்படுறது கிடையாது. சில சிஸ்டம் வந்து நம்ம நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல வந்து டெவலப்மெண்ட் சர்வராவோ இல்ல வந்து டெஸ்ட் சர்வராவோ யூஸ் பண்ணுவோம். இல்ல ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் நம்ம ட்ரை பண்ணிட்டு அந்த சர்வரை வந்து நம்ம அதுக்கப்புறம் தேவைப்படாது அந்த சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எந்த டைம்லலாம் அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் லோட் ரன் ஆகுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில சர்வர் வந்து பேட்ச் சர்வர்னு சொல்லுவாங்க. அந்த பேட்ச் சர்வர் வந்து அந்த பேட்ச் ப்ராசஸிங் ரன் ஆகுறப்ப மட்டும்தான் அது தேவைப்படும். சில சிஸ்டம்ஸ் வந்து ஒரு சில யூசர்ஸ் வந்து ஏதாவது ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ணுவாங்க, அப்போ மட்டும்தான் அதை நம்ம ரன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்றதால நிறைய வந்து காஸ்ட் சேவிங் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த மாதிரி பப்ளிக் கிளவுட் என்விரான்மெண்ட்ல நம்ம பே அஸ் யூ கோ மாடல்ல நம்ம சிஸ்டம்ஸ் ரன் பண்ணும்போது, ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு சிஸ்டம் தேவையில்லையோ அப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது நமக்கு அந்த கம்ப்யூட் ஆக்டிவிட்டி வந்து அந்த சிஸ்டம்ல இருக்காது. அப்ப வந்து அதுக்கான காசு நம்ம பே பண்ண தேவையில்லை. ஸோ நிறைய காஸ்ட் ஆப்டிமைசேஷன் காஸ்ட் ரிடக்ஷன் பண்றதுக்கு இந்த ஆட்டோமேஷன் ஆக்டிவிட்டி வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ல தேவைப்படுது, அதை பண்றாங்க. இப்ப இந்த ஆட்டோமேஷன் ஆஃப் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் வந்து பல மெத்தட்ல நம்ம பண்ண முடியும். அதுல வந்து நான் 2-3 மெத்தட் வந்து நான் ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரொம்பவே பாப்புலரான மெத்தட். இப்போ ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது வந்து பைத்தான் லாங்குவேஜ். ஸோ பைத்தான் வந்து நாட் ஒன்லி இட் இஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ஈவன் ப்ரோக்ராம் கூட நம்ம இன்னொரு டெவலப்மெண்ட் லாங்குவேஜை கூட எழுதுற அளவுக்கு பைத்தான் வந்து பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். ஸோ அதை பத்தின தனி கம்ப்ளீட் சீரீஸ் ஆஃப் செஷன் வந்து தனியா நம்ம கிட்ட இருக்கு. நம்ம யூடியூப் பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா பைத்தானை பத்தி ஃபுல்லா கத்துக்கலாம். பட் இங்க வந்து நமக்கு இன்டெப்தா பைத்தானுடைய ப்ரோக்ராமிங்கோ இல்ல பைத்தானுடைய எண்ட் டு எண்ட் ஸ்கிரிப்டிங்கோ எழுத தெரியணும்னு அவசியம் இல்லை. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, AWSக்கான போட்டோ 3 மாடியூலை இம்போர்ட் பண்ணி வெறும் 2 லைன் கோட்ல வந்து இந்த ஆக்டிவிட்டியை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா காமிக்க போறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தானை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். தென் போட்டோ 3 மாடியூலை ஆட் பண்ண இம்போர்ட் பண்ணணும். தென் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து இன்கேஸ் நீங்க வேற ஏதாவது எக்ஸிஸ்டிங் டெவலப்மெண்ட் கிட் AWS உடைய CDK கிளவுட் டெவலப்மெண்ட் கிட்டோ இல்ல எக்லிப்ஸோ இல்ல மற்ற டெவலப்மெண்ட் டூல்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவே நீங்க லெவரேஜ் பண்ணுங்க. இது தனியா இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஒரு ஆப்ஷனல் டூல். பட் அகைன் நிறைய டெவலப்பர்ஸ் வந்து எஸ்பெஷலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் டெவலப் பண்ற டெவலப்பர்ஸ் டெவாப்ஸ் டீம்ல வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ரொம்பவே பாப்புலர். ஓகே, மைக்ரோசாஃப்டோடைய டூலும் கூட அது. ஸோ இன்கேஸ் நீங்க லினக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுலயுமே நீங்க இது இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் அக்னாஸ்டிக் டூல். லினக்ஸ், யூனிக்ஸ், விண்டோஸ், மேக் அப்படின்ட்டு மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கூட மொபைல்ல கூட இன்ஸ்டால் பண்ற அளவுக்கு நிறையவே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த இன்ஸ்டலேஷன்லாம் முடிச்சுட்டு எப்படி பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதி அதை ஆட்டோமேட் பண்ணலாம், எப்படி நம்ம AWS அக்கௌண்ட்ல கனெக்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ எப்போ வந்து அந்த சிஸ்டம் ஆஃப் பண்ணணுமோ ஆஃப் பண்ணலாம், அந்த டைம்ல ஆன் பண்றது வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 2 EC2 இன்ஸ்டன்சஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய AWS அக்கௌண்ட்ல இந்த 2 இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து இந்த டெமோக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் டூ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெட்ஸ் கோ அண்ட் இன்ஸ்டால் த பைத்தான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ மினிமம் வந்து போட்டோ 3 பொறுத்த வரைக்கும் ப்ரீ ரெக்வசைட் என்னன்னா 3.7 வெர்ஷன் இருக்கணும். ஓகே, ஸோ மினிமம் வந்து 3.7 இருக்கணும். ஸோ பைத்தான் வந்து நமக்கு 2 விதமான வந்து உங்களுக்கு பேக்கேஜா வந்து SDK கொடுக்குறாங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்னு சொல்லுவோம். இதுல நமக்கு வந்து போட்டோ 3ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் த பேக்கேஜ் தட் இம்ப்ளிமெண்ட்ஸ் த பைத்தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் இட் செல்ஃப். ஸோ அப்போ போட்டோ 3 வந்து நமக்கு வேணும். AWS பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருந்தது முன்னாடி. இப்போ நம்ம வந்து போட்டோ 3 1.226 வந்து யூஸ் பண்ண போறோம் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல. ஸோ அதுக்கு வந்து நமக்கு பைத்தானுடைய வெர்ஷன் வந்து 3.7 மினிமம் இருக்கணும். 3.6 வந்து டெப்ரிகேட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் இயர்ல நம்ம மோஸ்டா 3.7 3.8 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நம்ம ஒரு 2020 பிப்ரவரிலேருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3.11 வந்து ப்ரிடாமினண்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே போய் பாத்தீங்க அப்படின்னா ரிலீசஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எந்தெந்த ரிலீஸ் எந்த மந்த் வந்தது எந்த இயர் வந்து என்ன இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் லேட்டஸ்ட் வெர்ஷனே வந்து இதுல வந்து டவுன்லோட் பண்றேன். இந்த டவுன்லோட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸ்ல இங்க வந்துடும். தென் வி கேன் கோ அண்ட் இன்ஸ்டால் இட். இது ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான இன்ஸ்டலேஷன்.
ஸோ இதை இன்ஸ்டலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து go with modify. இதுல வந்து மெயினா வந்து இந்த எல்லா இடத்துல இருந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணும். உங்களுக்கு வந்து இந்த பிப் பேக்கேஜ் வந்து தேவைப்படும். இந்த பைத்தானுடைய இன்ஸ்டாலர் பேக்கேஜ் வந்து தேவை. ஏன்னா நம்ம இப்போ இந்த போட்டோ 3 அதெல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாடியூல் லைப்ரரிலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிப் கண்டிப்பா தேவைப்படும் அடிஷனல் பைத்தான் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஸோ இது மட்டும் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்க வந்து அதே மாதிரி இந்த லைப்ரரி அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து ஆட் ஆகுதான்னு பாருங்க. இல்லாட்டி நீங்க அந்த பர்டிகுலர் இன்ஸ்டால் ஆன பாத்துல தான் போயிட்டு அந்த கமாண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நீங்க எங்க இருந்து வேணா உங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்லயோ பவர் ஷெல்ல இருந்தோ நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்க இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் ஷெல்ல போயிட்டு ஆர் விண்டோஸோடைய கமாண்ட் ப்ராம்ப்டே கூட யூஸ் பண்ணலாம். பிப் இன்ஸ்டால் அப்படின்ற கமாண்ட் கொடுத்து பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிப்போட வெர்ஷன் வந்து அப்டேட்டடா இருக்கா இல்ல வந்து அதை நீங்க அப்டேட் பண்ணணுமா அப்படின்றது தெரியும். பட் ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிப் இன்ஸ்டால் போட்டோ 3 அப்படின்ற கமாண்ட் தான் கொடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க பிப் இன்ஸ்டால் கொடுத்தாலே அது என்ன வெர்ஷன்ல இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது முடிஞ்சிருச்சான்னு பார்ப்போம். இது ப்ரீ கம்பைலேஷன் இந்த இதெல்லாம் இன்ஸ்டலேஷன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தென் வி கேன் கோ அண்ட் ரன் இட். அங்க வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இருக்கா இல்ல வி ஹாவ் டு அப்கிரேட் இட் அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ். இப்போ இன்ஸ்டால் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு கொடுப்பாங்க. ஸோ எ நியூ ரிலீஸ் ஆஃப் பிப் இஸ் அவைலபிள். இப்போ நம்மளுடைய மெஷின்ல வந்து 22.3 இருக்கு. பட் நம்ம 23.0.1க்கு அப்கிரேட் பண்ணலாம். அதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிள். பைத்தான் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம பிப்பை வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிப் வந்து அப்கிரேட் ஆயிடும். இந்த பைத்தானுடைய இன்ஸ்டாலர் பேக்கேஜ் வந்து கரண்ட் வெர்ஷன்ல இருந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்கிரேட் ஆயிடும். சக்சஸ்ஃபுல்லி uninstall the pip package 22.3.1 uninstall பண்ணிட்டு உங்களுக்கு 23.0.1 வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு இப்போ நமக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிப்பை யூஸ் பண்ணி போட்டோ 3 இன்ஸ்டால் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் போட்டோ 3. ஓகே, ஸோ ரொம்பவே சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, இதுல நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுவும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பேக்கேஜ் எல்லாமே S3 பக்கெட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இது வந்து டைரக்டா நமக்கு எந்த மெஷின்ல இருந்து வேணா டைரக்டா நம்ம இன்ஸ்டால் பண்ணி இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டோ 3யோட டாக்குமெண்டேஷன்ல போயிட்டு மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது EC2 பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மாடியூல் இருக்கு. ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இதுல நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் தான் பண்ண போறோம். ஸோ எதுவுமே நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ இன்ஸ்டன்சஸ் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு என்ன செக்ஷன் வேணும் அப்படியே இது ஃபுல்லா காப்பி பண்ணிக்கங்க. வெறும் 2 லைன் தான். ஜஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிளைண்ட் டாட் ஸ்டாப் அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து இன்ஸ்டன்ஸ் ஐடியை வந்து நம்ம கொடுக்கோம். இன்ஸ்டன்ஸ் ஐடின்றது AWS பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஐடி கிரியேட் ஆகும். அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்க மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ்னா கமா கொடுத்து நீங்க எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணா ஒரே டைம்ல நீங்க பண்ண முடியும். ஸோ யூ கேன் டூ எய்தர் ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆர் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஸ்டாப்புக்கு வந்து ஸ்டார்ட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வெறும் ஸ்டாப்புக்கு பதிலாக ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிடலாம். வெரி சிம்பிள். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா சர்வர் வந்து அங்க ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோடு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க. அதுவுமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஓகே, ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டவுன்லோட் இட். அண்ட் தென் விண்டோஸ்க்குன்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதை போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், போட்டோ 3 இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்றோம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் create a code, add open code, that is fine. ஓகே ஃபைன், இன்ஸ்டலேஷன் முடிட்டோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் AWS வந்து ப்ரோக்ராம் வழியா கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு கிரெடென்ஷியல் வேணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம we call it as access key, secret access key அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா AWSல லாகின் பண்ணிட்டு AWSல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஒரு IAM யூசரோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூசர்ல போயிட்டு நம்ம செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதோடைய ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ வந்து ரெடி பண்ணணும். ஸோ இந்த லேப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அது எங்க போயிட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல ஸ்டான்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதுல செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ல போயிட்டு நம்ம ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த கிரெடென்ஷியல் ஜென்ரேட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல கிரியேட் ஆக்சஸ் கீ அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன ஆக்சஸ் கீன்னு இருக்கோ அதுக்குள்ள நமக்கு சீக்ரெட் ஆக்சஸ் கீயும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு AWS கான்ஃபிகர் அப்படின்ற கமாண்ட் மூலயமா நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணணும்.
ஸோ அதுக்கு வந்து AWS உடைய CLI நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா AWS CLI டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளுடைய எந்த சிஸ்டம்லேருந்து இந்த ஆக்டிவிட்டியை பண்ண போறோமோ அந்த சிஸ்டம்ல வந்து நீங்க AWS கமாண்ட் லைனை இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிடுங்க. இதுல 64 பிட் இன்ஸ்டாலரை நம்ம டவுன்லோட் பண்றோம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் ப்ரீ ரெக்வசைட் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் இது தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம AWS உடைய கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இன்ஸ்டால் பண்றோம். நீங்க இதுவும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல போயிட்டு அங்கேயுமே வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய AWS உடைய கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து முதல்ல AWS உடைய எக்ஸ்டென்ஷன் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டென்ஷன் போனீங்க அப்படின்னா இதுல AWS அப்படின்னு கொடுத்து பாருங்க. நிறைய AWS டூல் கிட் இன்ஸ்டலேஷன்லாம் இருக்கும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி AWS ஓட போட்டோ 3 நம்ம ஆட் பண்ணோம்னா அதுவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் நம்ம 2 இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. இந்த AWS வந்து இங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரீஜன் கனெக்ட் பண்றது பண்ணலாம், இல்ல என்டையர் AWS அக்கௌண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீயை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு AWS அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆயிடும். ஸோ இதர் நம்ம கிராஃபிக்கலாவும் கனெக்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து கமாண்ட் லைன்ல இருந்து நீங்க டைரக்டா வந்து கான்ஃபிகர் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் இதுல வந்து நான் AWS ஓட அக்கௌண்ட் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ கொடுத்து இப்போ எனக்கு AWS ஓட சர்வீசஸ் அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன் வந்து எனக்கு இங்க லிஸ்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணணும் ஆக்சுவலா அந்த 2 லைன் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் இங்க நான் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த சிஸ்டம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்றேன். ஏன்னா நம்ம அதுல வந்து ஆல்ரெடி ஸ்டார்டட் ஸ்டேட்ல இருக்கு. இதுல வந்து இப்ப 2 இன்ஸ்டன்ஸ் காமிச்சேன் இல்லைங்களா, அதுல வந்து ஒரு இன்ஸ்டன்ஸோட ஐடி வந்து 837. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த இன்ஸ்டன்ஸ் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் இல்லை 2 இன்ஸ்டன்ஸுமே சேர்த்து பண்ணாலும் நம்ம கமா கொடுத்து நம்ம 2 இன்ஸ்டன்ஸ் அங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அந்த DE அப்படின்ற இன்ஸ்டன்ஸை வந்து நான் முடிகிற இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ண போறேன். இப்போ கரண்டா வந்து நமக்கு ரன்னிங் ஸ்டேட்ல தான் இருக்கு. ரொம்பவே சிம்பிள். இம்போர்ட் போட்டோ 3 அந்த பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டு தென் வந்து அந்த போட்டோ 3 கிளைண்ட்டை யூஸ் பண்ணி என்ன மேனேஜ் பண்றோம், EC2 மேனேஜ் பண்றோம். இந்த இடத்துல வச்சாலே அது சின்டாக்ஸ் காமிச்சிடும் உங்களுக்கு, எப்படி நம்ம இதை டிஃபைன் பண்ணணும், எந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. இதை நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் வேற இதெல்லாம் வந்து நான் ஜென்ரேட் பண்ணவே இல்லை, டைரக்டா இங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். நம்மளுடைய போட்டோ 3 டாக்குமெண்டேஷன் பேஜில் போயிட்டு நமக்கு ஸ்டாப் பண்றதுக்கு என்ன ஆர்கியூமெண்ட் அப்படின்றத அங்கே போய் பார்த்தேன். அதை வந்து காப்பி பண்ணி டைரக்டா அங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். சிம்பிள். ஓகே, வேற எதுவும் நமக்கு வந்து இதுல மனப்பாடம் பண்றதுக்கோ இல்லை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு முதல்ல சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு ரைட் சைடில் வந்து ரன் பைத்தன் ஃபைல் இருக்கும். இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றதை நீங்க டீபக் பண்ணா டீபக் பண்ணிக்கங்க. பட் நான் டைரக்டா ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ண உடனே இந்த இடத்துல கீழே வந்து அந்த பைத்தான் ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ ஏதாவது எரர் இருந்ததுன்னா இந்த இடத்துல எரர் வந்திருக்கும். இப்போ எரர் எதுவுமே காமிக்கல. இப்போ போயிட்டு நம்ம என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இங்க இருக்க லிஸ்ட்ல இருக்கிற இந்த ஸ்டான் VM2 இந்த DEன்ற சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகணும். பாத்தீங்களா, ரன்னிங் இன்ஸ்டன்ஸ்ல அது போயிடுச்சு. இப்போ எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல காமிக்கும் ஸ்டாப்பிங் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ இந்த சிஸ்டம் வந்து நம்ம ஸ்டார்ட்டும் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இது ஜென்ரலா நம்ம வந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் மூலமா இந்த ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்க எக்ஸிஸ்டிங் ஒரு பாஸ்டியன் சர்வரோ இல்லை ஜம்ப் சர்வர்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாஸ்க் ஷெடியூலர், விண்டோஸ் சர்வர் வந்து நீங்க ஜம்ப் சர்வரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க டாஸ்க் ஷெடியூலர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல போயிட்டு நீங்க டாஸ்க் வந்து எந்த டைம்க்கு இந்த ஸ்டார்ட்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க இந்த டாஸ்க் ஷெடியூலர் .msc ஃபைல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுல கிரியேட் டாஸ்க் கொடுத்துட்டு எந்த டைம்க்கு இது ட்ரிகர் ஆகணும், எனக்கு வந்து டெய்லி ஈவினிங் டைம் வந்து ஒரு 8 o'clock வந்து நடக்கணும், இல்லை வந்து ஸ்பெசிஃபிக் வீக்ல வந்து ஃப்ரைடே மட்டும் எனக்கு ஆஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்கெடியூல் வந்து அந்த பைத்தான் ஃபைலை வந்து எந்த டைமுக்கு நீங்க ட்ரிகர் பண்ணணும் கொடுத்துக்கலாம். இல்லை வந்து நீங்க பைத்தான் ஃபைல் .py ஃபைலை வந்து நீங்க ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கிரிப்ட் வந்து அந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து ஆட் ஆகும். இதுவே லினக்ஸ் சர்வரா இருந்ததுன்னா நீங்க cron ஜாப் இல்லை வந்து ஆட் கமாண்ட் வச்சு நீங்க ரன் பண்ணிக்கலாம், ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல்னாலே cron ஜாப் தான் பண்ணுவாங்க லினக்ஸ்ல. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் டாஸ்க் ஸ்கெடியூலர் வழியா நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மெஷின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, ஸ்டாப்னு வந்துருச்சு. இதே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அதுல போயிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தா போதும்.
நமக்கு இட் வில் பவர் ஆன் த மெஷின். ஸோ ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப்புக்கு வந்து அதே இதுதான், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செக்ஷன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு. ரொம்பவே வந்து சிம்பிளா வந்து இப்போ இது ஸ்டார்ட் ஆகணும் நமக்கு. தனித்தனியா நீங்க ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகே, தனித்தனி பைத்தன் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு ஸ்கெடியூல், ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கெடியூல். ரொம்பவே வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஒர்க் தான் இது. உங்களுக்கு வந்து அந்த டூல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பெண்டிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு பாருங்க இந்த இடத்துல. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லாக்லாம் எடுத்து காமிக்கிறேன். ஓகே, இது எப்படி இது நடந்துச்சு, இது வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டியால இது வந்து பார்த்தோம்னா நடந்துச்சு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து ட்ரிகர் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸ்டாப், இதை வந்து நான் சேவ் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். முதல்ல இந்த ஆக்டிவிட்டி நமக்கு முடியட்டும். இது வந்து ரன்னிங் ஸ்டேட் வந்துருச்சு. இப்போ ரெண்டு சிஸ்டமே ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ வந்து ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்கிரிப்ட்ல வந்து எதுவுமே எரர் வரல. அப்போ வந்து மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் நம்ம கமா வச்சு செப்பரேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம், எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாம். ஸோ இப்போ இதில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாப்பிங் ஸ்டேட்டுக்கு வரணும். வெரி குட். ஸோ இப்போ இந்த இது ஆக்டிவிட்டிலாம் நமக்கு வந்து ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் லாக்ஸ்லாம் எங்கே அக்குமுலேட் ஆகும் அப்படின்னா கிளவுட் ட்ரெயில் அப்படின்ற இடத்துல தான் அந்த ஈவெண்ட்லாம் வரும். உங்களுக்கு இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஈவெண்ட் இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம கிளவுட் ட்ரெயிலில் போயிட்டு தான் டீடைல்டாக பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து எங்கேருந்து ஸ்டாப் ஆச்சு, எப்பெல்லாம் ஸ்டாப் ஆச்சு அப்படின்றத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு கிளவுட் ட்ரெயில் அப்படின்ற சர்வீஸ் வந்து இந்த ட்ரெயில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யாரு என்ன நடந்தது, எப்படி அந்த ஆக்டிவிட்டி நடந்ததுன்றத ட்ராக் பண்றதுக்கான ஒரு லாகிங் டூல் அது. ஸோ நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம், ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். கிளவுட் ட்ரெயிலில் போயிட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஈவெண்ட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸோடைய விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒரு ரிசோர்ஸ் நேம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இங்க பாருங்க ஒரு தடவை ரன் இன்ஸ்டால் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணது, ஸ்டார்ட் பண்ணது யாரு வந்து பண்ணியிருக்கிறா, ஸ்டான்ன்ற ஐடியில் நடந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி நடந்தது, இதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா சொல்லிடுவாங்க. பைத்தான்ல இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணி போட்டோ 3ல இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்த யூசர் பண்ணாங்க, எந்த ஆக்சஸ் கீ வச்சு பண்ணாங்க, என்ன டைமுக்கு நடந்தது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் டீடைல்டு லாக் வந்து நம்மளால இங்க பார்க்க முடியும். இது வந்து ஏபிஐ வழியா பண்ணாங்களா இல்ல டைரக்டா வந்து கன்சோல்ல லாகின் பண்ணி பண்ணாங்களா அப்படின்றதுல இங்க கிளியரா வருது பாருங்க. இது வந்து இட் இஸ் ஏபிஐ கால், இட் வாஸ் டன் யூசிங் திஸ் ஐடி அட் திஸ் டைம் அண்ட் யூசிங் தீஸ் ஏஜென்ட் அப்படின்றது வந்து எந்த ஐபியில இருந்து கூட என்னோட ஐபி கூட இங்க ட்ராக் பண்ணிட்டாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டீடைல்டா லாக் வரும். ஸோ கம்ப்ளீட்டா இங்க ஸ்டாப் பண்ணது இங்க லாக் இருக்கு, ஸ்டார்ட் பண்ணது இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா எந்த இன்ஸ்டன்ஸோடைய லாகை வந்து நம்ம செக் பண்ணுவோம், செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் 1. இந்த மாதிரி இன்னும் 2 மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.